Welcome to the channel Learning Literature with Ovia. இந்த வீடியோவில் ஓ ஹென்றி எழுதின தி கிஃப்ட் ஆஃப் த மெஜே அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியை பார்க்கலாம். ஓ ஹென்றி 1862 1910 வரையிலும் வாழ்ந்த அமெரிக்கன் ரைட்டர். இவரோட ஒரிஜினல் நேம் வில்லியம் சிட்னி போர்ட்டர். கேபேஜஸ் அண்ட் கிங்ஸ், தி கிஃப்ட் ஆஃப் த மெஜே இதெல்லாம் இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ். இந்த ஸ்டோரி முதல்ல 1905 டிசம்பர் 10 கிஃப்ட்ஸ் ஆஃப் த மெஜே அப்படின்ற டைட்டிலில் இந்த நியூயார்க் சண்டே வேர்ல்டில் பப்ளிஷ் ஆகிருக்கு. 1906 ஓ ஹென்ரியோட ஆந்தாலஜியான த 4 மில்லியனில் புக் ஃபார்மேட்டில் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஒரு யங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தங்களோட லைஃப் பார்ட்னருக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் வாங்குகிறாங்க. தாங்கிட்ட இருக்கக்கூடிய லிட்டில் அமௌண்ட்டை வச்சு அந்த கிஃப்டை அவங்க எப்படி வாங்குகிறாங்க, அதுக்காக எவ்வளோலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் டெல்லா டில்லிங்கம் யங், மிஸ்டர் ஜேம்ஸ் டில்லிங்கம் யங். இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஜேம்ஸோட நேம் இங்கே ஜிம் அப்படின்னு சொல்லப்படுது. டெல்லா ஜேம்ஸை ஜிம் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. இன்னொரு கேரக்டர் மேடம் சஃப்ரோனே. இவங்க ஹேர் சேல் பண்ணக்கூடிய ஷாப் வச்சுருக்க ஒரு லேடி. இந்த ஸ்டோரி ஒரு சின்ன சீப்பான ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. டெல்லா அப்படின்ற லேடி அவங்களோட சேவிங்ஸை கவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட $1.87 இருக்குது. இந்த அமௌண்ட்டை 3 டைம்ஸ் அவங்க கவுண்ட் பண்ணிட்டாங்க. $1.87 மட்டும்தான் இருக்குது. இந்த அமௌண்ட்டை பல மாதங்களாக அவங்க சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. கிராசர்கிட்ட, வெஜிடபிள் மேன்கிட்ட, பட்ஜர்கிட்ட அவங்க திங்ஸ் வாங்கும்போது அவங்கக்கிட்ட பேரம் பேசி மிச்சப்படுத்தின அமௌண்ட்டு தான் இது. இந்த அமௌண்ட்டை அவங்க திரும்ப கவுண்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா இந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க ஒரு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. யாருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் டே கிறிஸ்மஸ் வருது. ஸோ கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு தன்னோட ஹஸ்பண்ட் ஜிம்முக்கு அவங்க ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஜிம்முக்கு ப்ரெசென்ட் வாங்குறதுக்காக தான் இந்த அமௌண்ட்டு போதுமா அப்படின்னு கவுண்ட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிறது ரொம்ப குறைச்ச அமௌண்ட்டு. இதை வச்சு ஒரு நல்ல கிஃப்ட் வாங்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. ஸோ அதை நினச்சி ரொம்பவே சோகமாயிடுறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஜிம்முக்கு போதுமான அளவு வருமானம் இருந்தது. ஒரு வாரத்துக்கு $30 அவர் ஏர்ன் பண்ணார். ஆனால் இந்த இன்கம் இப்போது $20 குறைஞ்சி போச்சு. ஸோ பாவர்ட்டி லெவலில் தான் அவங்களோட லைஃப் போயிட்டுருக்கு. இருந்தாலும் கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு ஜிம்முக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு டெல்லா ஆசைப்படுறாங்க. தாங்கிட்ட இருக்கக்கூடிய $1.87 மட்டும் வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய கிஃப்ட் வாங்க முடியாதே அப்படின்ற வருத்தம் டெல்லாவுக்கு வருது. ஜன்னல் ஓரமாக நின்று யோசிச்சுட்ருக்காங்க. $8 ரெண்டாக பே பண்ணக்கூடிய ஒரு ஸ்மால் ரெண்டல் ஹவுஸ் தான் டெல்லாவோட ஹவுஸ். அங்கே ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடி ரொம்ப சின்ன சைஸ், ரொம்ப தின்னான கண்ணாடி. அதில் தின்னாக இருக்கக்கூடிய பர்சனால் மட்டும்தான் அவங்களோட உருவத்தை நல்லா பார்க்க முடியும். டெல்லா தின்னாக இருக்கிறதுனால ஓரளவு மேனேஜ் பண்ணி அவங்களோட உருவத்தை அந்த கண்ணாடியில் பார்த்துட்ருக்காங்க. இப்போது டெல்லாவுக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுது. சடனாக விண்டோ கிட்டே இருந்து அந்த கண்ணாடியில் அவங்களோட உருவத்தை பார்க்குறாங்க. அவங்களோட கண் உடனே பிரைட் ஆகிடுது. தன்னோட ஹேரை முழுசாக விரிச்சு விடுறாங்க. அது அப்படியே கீழே வரையிலும் பறந்து கிடக்கு. டெல்லா ஜிம் இந்த கப்புளுக்கு 2 பொசிஷன் மட்டும் அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்களோட பாவர்ட்டி லைஃப்பில் அவங்களோட பொசிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று டெல்லா கிட்டே இருக்கக்கூடிய அந்த லாங் பியூட்டிஃபுல் ஹேர், இன்னொன்று ஜிம் கிட்டே இருக்கக்கூடிய வாட்ச். ஜிம் கிட்டே இருக்கக்கூடிய இந்த கோல்டு வாட்ச் அவங்களுக்கு பரம்பரையாக கிடச்சிதா. கிராண்ட் ஃபாதர்கிட்டேருந்து ஃபாதர்கிட்ட, அப்புறம் ஃபாதர்கிட்டேருந்து இப்போ ஜிம் கிட்டே இருக்குது. இந்த 2 பொசிஷனையும் அவங்க ரொம்ப பெருமையாகவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது டெல்லா அவங்களோட ஹேரை மிரரில் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட அது அவங்களோட முழங்காலுக்கும் கீழேயே இருக்குது. நீளமான அழகான அவங்களோட ஹேர் அவங்களோட கார்மெண்ட் மாதிரி இருக்குது. இப்போ டெல்லா அவங்களோட ஹேட்டையும் கோட்டையும் எடுத்து போட்டுக்கிட்டு வெளியில் கிளம்புறாங்க. அவங்க ஒரு கடைக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அந்த கடையில் மேடம் சஃப்ரோனே ஹேர் கூட்ஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. உடனே அந்த கடைக்கு உள்ளே போய் அவங்க அங்கே இருக்கக்கூடிய மேடம் சஃப்ரோனே மீட் பண்ணுறாங்க. நீங்கள் என்னோடய ஹேரை வாங்கிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, மேடம் சஃப்ரோனே எங்கே உங்களோட ஹேரை காட்டுங்க அப்படின்னு சொல்ல, அவங்களோட ஹேட்டை டெல்லா எடுக்கும்போது அப்படியே அந்த ஹேர் அழகாக அப்படியே பறந்து விரிஞ்சு கிடக்கு. அந்த ஹேரை பார்த்ததும் மேடம் சஃப்ரோனே $20 நான் அவங்களோட ஹேரை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டெல்லா சீக்கிரம் எனக்கு பணத்தை கொடுத்துட்டு என்னோடய ஹேரை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே டெல்லாவோட அழகான ஹேர் அவங்கள விட்டு போகுது.
அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு தாங்கிட்ட இருக்கக்கூடிய $21.87 கடையாக அலைஞ்சு திரிகிறாங்க ஜிம்முக்கான கிஃப்டை வாங்குறதுக்கு. ஃபைனலாக ஒரு கடையில் ஜிம்முக்கான கிஃப்ட்டை பார்க்குறாங்க டெல்லா. அதுதான் பிளாட்டினம் ஃபாப் செயின். ரொம்ப சிம்பிளான டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குது. தன்னோட குவைட் அண்ட் வேல்யூபிள் ஹஸ்பண்டுக்கு ஏற்ற மாதிரியான குவைட் அண்ட் வேல்யூபிள் கிஃப்ட் இது அப்படின்னு டெல்லாவுக்கு தோணுது. $21 கொடுத்து அந்த பிளாட்டினம் ஃபாப் செயினை வாங்குகிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 87 சென்ட்ஸோட வீட்டுக்கு போகிறாங்க. ஜிம் வச்சுருக்கக்கூடிய கோல்டு வாட்சில் ஓல்டு லெதர் ஸ்ட்ராப்பு தான் இருக்குது. அந்த ஓல்டு லெதர் ஸ்ட்ராப்புக்கு பதிலாக இந்த பிளாட்டினம் ஃபாப் செயினை யூஸ் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வந்ததும் மிச்சம் இருக்கக்கூடிய ஹேரை அயன் வச்சு கேர்ள் பண்ணி விட்றாங்க. அவங்க பார்க்குறதுக்கு ஸ்கூல் பாய் மாதிரி இருக்காங்க. தன்னை பார்க்கும்போது ஜிம்முக்கு என்ன தோணும் அப்படின்ற எண்ணம் டெல்லாவோட மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஈவினிங் 7 o'clock காஃபி சாப் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஜிம்முக்காக வாங்கின ஃபாப் செயினை கையில் வச்சுக்கிட்டு டோர் பக்கத்துலேயே உக்காந்துருக்காங்க. ஜிம் வர்ற சத்தம் கேட்குது. தன்னோட அழகான ஹேரை கட் பண்ணதுனால தன்னோட அழகு குறைஞ்சி போச்சுன்னு ஜிம் நினைப்பானோ அப்படின்ற எண்ணம் டெல்லாவுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ கடவுள்கிட்ட ஜிம் என்னை பார்க்கும்போது இப்போவும் நான் அழகாக இருக்க மாதிரியே அவனுக்கு தோணணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. ஜிம் உள்ளே வரான். அப்படியே அவனோட கண்கள் டெல்லாவை பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த எக்ஸ்ப்ரெஷனை டெல்லாவால் புரிஞ்சிக்கவே முடியலை. கோபம் இல்லை, சர்ப்ரைஸ் இல்லை, ஹாரர் இல்லை. ஜிம் தன்னை பார்க்கும்போது அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் டெல்லாவோட மைண்டில் இருந்தது. அது எதுவுமே இப்போது ஜிம் கிட்ட இல்லை. சிம்பிளாக டெல்லாவோட ஹேரையே அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். இதை பார்த்த டெல்லா, இனி என்னை அப்படி பார்க்காத, உனக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக தான் நான் என்னோடய ஹேரை சேல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜிம், நீ உன்னோட ஹேரை கட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் என்னோடய ஹேரை கட் பண்ணி சேல் பண்ணிட்டேன், அதுலேருந்து நான் உனக்கு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய ஹேரை கட் பண்ணதுனால என் மேலே இருக்கக்கூடிய உன்னோட அன்பு குறைஞ்சி போயிடுமா அப்படின்னு டெல்லா கேட்குறாங்க. கேட்டுட்டு, நான் உனக்காக சாப் செஞ்சு வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஜிம் தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பார்சலை எடுத்து கொடுத்து அதை ஓப்பன் பண்ணி பாரு, அதை பார்த்தா நான் ஏன் உன்னை அப்படி பார்த்தேன் அப்படின்றது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப வேகமாக அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் அழகான செட் ஆஃப் கோம்ஸ் இருக்குது. அது டார்டாய்ஸ் ஷெல்லால் செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப அழகாக, ரொம்ப எக்ஸ்பென்சிவான கோம்ஸ் அது. ஆனால் இந்த கோம்ஸை இப்போ டெல்லாவால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டெல்லாவோட ஹேரை கட் பண்ணி சேல் பண்ணியாச்சு. டெல்லாவுக்கு ரொம்ப அழகையாக வருது. ஜிம்மை ஹக் பண்ணிவிட்டு, ஜிம் என்னோடய ஹேர் ரொம்ப சீக்கிரமே வளர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டெல்லா ஜிம்முக்காக வாங்கின பிளாட்டினம் ஃபாப் செயினை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, இது உனக்காக நான் வாங்கின கிஃப்ட்டு, எங்கே உன்னோட வாட்ச்சு, அதை எடு, நான் அதில் இந்த செயின் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீட்டிகிட்ருக்காங்க. ஜிம் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல், டெல்லா நாம் வாங்கின நம்மளோட கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட்ஸை கொஞ்சம் தள்ளி அப்படி வச்சுடு, அதை ரெண்டுமே ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் அதை இப்போ நம்ம ஜஸ்ட் ப்ரெசண்ட்டாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். கிறிஸ்மஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக உனக்கு கோம்ஸ் வாங்குறதுக்காக என்னோட கோல்டு வாட்சை நான் விற்றுட்டேன், நீ போய் அந்த சாப்ஸை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான் ஜிம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜீசஸ் கிரைஸ்டோட பர்த்துக்கு கிஃப்ட் பண்ண அந்த மஜையை. அவங்க வைஸ் பீப்புள், அந்த வைஸ் மென் மாதிரியே அவங்க கொடுத்த கிஃப்ட்டும் வைஸ் கிஃப்ட் தான். அதே மாதிரி தான் இந்த ஜிம் அண்ட் டெல்லா. அவங்க ரொம்ப புவர் கண்டிஷனில் இருந்தாலும் அவங்களோட அன்பு ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்ச அன்புக்காக அவங்க ஃபேமிலியோட த கிரேட்டஸ்ட் ப்ரவுடு பொசிஷனையே அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜிம் அண்ட் டெல்லா 2 பேரோட கிஃப்ட்டுமே வைஸ் கிஃப்ட் தான். அவங்க 2 பேருமே வைஸ் பீப்புள் தான். இந்த ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.